ரொம்ப பிடிச்சிருக்கு படம். எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருக்கும். தலைவர் படம் தான் ஃபுல்லா, அவர் ஃபுல்லா என்ட்ரி ஃபுல்லா தலைவர் ஃபுல்லா இருக்காரு. பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காரு படம். லோக்கி தலைவர் நடிப்பு என்ன சொல்றதுக்கு இருக்கு, அடிச்சுக்கவே முடியாது சார். தலைவர் நல்லா நடிச்சாரு. ஸ்ருதி ஹாசன் அந்த ரோலுக்கு பெர்ஃபெக்ட்டா கான்ட்ரிபியூட் பண்ணி நல்லா ஒரு பேலன்ஸ் மாதிரி இருந்துச்சு சார். சத்யராஜ் கேரக்டர் எல்லாமே பேலன்ஸ்டா இருந்துச்சு சார். எல்லாருக்கும் ஸ்டோரி சொல்லவே முடியாது சார். நான் ஸ்பாயில் பண்ணாலும் ஸ்பாயிலரே கொடுக்க முடியாத ஸ்டோரி இது. ஸ்டோரி எப்படி போகுமே தெரியாது, ஆனால் கரெக்டாக எண்டிங்கில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க சார். இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். மேபி நிறையா வயலன்ஸ், அவங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் எல்லாருக்கும் வேறு மாதிரி இருக்கும்ல. எனக்கு பிடிச்சது சார். எல்லாரும் கேரக்டரும் லோக்கி கரெக்டாக எல்லாருக்கும் பேலன்ஸாக கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி படம் கேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் சார். பாட்டு மட்டும் தான். நல்லா தான் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும். ஆனால் தலைவர் அடிச்சுக்கவே முடியாது சார். இன்டர்வல் சீன் அவர் ஏதோ ஒரு வெளில வந்து நிற்பார், அப்புறம் பின்னாடி கிங் பின்னு ஏதோ ஒரு இடம் இருக்கும், அப்புறம் இன்டர்மிஷன் போட்டுருவாங்க. நல்லா இருக்கும் சீனு. கரெக்டாக எப்போ இன்டர்மிஷன் வர வேண்டாமோ அப்போ தான் போடுவார் லோக்கி. கிளைமேக்ஸ் அடிச்சுக்கவே நான் அழுதுட்டேன் சார். அடிச்சுக்கவே முடியாது. அவர் வந்து நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன், ஆனால் எல்லாரும் அழுவாங்க. ஆமாம், எல்லாமே பழைய ரஜினி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான் காமிக்கல, கலர்டே காமிச்சாங்க. அவங்க வந்து எல்லா சீன்ஸும் லைக் முன்னாடி படம் பார்க்கலனாலும் புதுசாக வந்தவங்களுக்கும் அந்த படம் புரியும். செம்மையாக போட்டிருக்காங்க சார். தலைவர் என்ட்ரி, எக்ஸிட்டு, இமோஷனலான சீன் எல்லாத்துக்கும் அனிருத் பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க சார். மேபி இருக்கலாம், ஏன்னா லைக் ஒரு ஓப்பன் ஹுக்காக தான் விட்டுருக்காங்க கடைசியில். ஆனால் மேபி வரலாம், எனக்கு தெரியும். 10 out of 10 மூவி சார். எல்லாரும் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். என்ன ஆடியன்ஸ் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கே பிடிக்கும். ஏ சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க தேவையே இல்லை சார். இந்த படம் அவ்வளோ பெரிய வயலன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இதோட மோசமான படம்லாம் வந்திருக்கு. இது யார் வேணாலும் பார்க்கலாம் சார். நல்ல படம், நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சீன் கூட போர் அடிக்கல சார். எல்லாமே நல்லா ஆக்கியபைடாக வச்சிருக்காரு லோக்கி. ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃபோட ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் செகண்ட் ஹாஃப்கே பேஸாக இருந்துச்சு. ஸோ லைக் செகண்ட் ஹாஃபில் நிறையா ட்விஸ்ட்டு, பிளாட் ட்விஸ்ட்டு, மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் லோக்கி நல்லா முடிச்சிருக்காரு சார். தெரியும், நீங்கள் சோஷியல் மீடியாவில் எடுத்து அவங்க டிபி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அவங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் வேறு வேலை இருக்குது அடுத்த வாரம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த வேலை ஏன் பார்க்குறாங்கன்னு தெரில. இந்த படத்துக்கு இல்லை, ஒவ்வொரு படம் இந்த ரஜினின்னு விட்டுருங்க, அவங்க எல்லா படத்துக்கும் அதான் பண்ணுவாங்க. அஜித் படமாக இருக்கட்டும், சூர்யா படம் வரட்டும், யார் படம் வந்தாலும் அவங்களுக்கு அவங்களால தான் பெருசாக இருக்கணும் இண்டஸ்ட்ரியில். மற்றவங்களாம் வந்து கம்மியாக இருக்கணுங்கிற மாதிரி தான் அவங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. அவங்க தெரியும் அவங்களுக்கு யாருன்னு. நீங்கள் சொல்கிறீங்களே படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அவங்க டிபி ஓப்பன் பண்ணி பாருங்கள், அவங்க யார் கவர் பிக்சரோ யார் வச்சுருக்கோ நல்லா தெரிஞ்சிடும். படம் நல்லா ஜென்ரல் ஆடியன்ஸை கேளுங்க, அவ்வளோதான். நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு இப்போ ஒன்று படம் பார்க்கலாம் இல்லை. நீ பெய்ட் ரிவ்யூ காசு கொடுத்தா யார் வேணால் ரிவ்யூ பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் படம் சொல்லுங்கள், அவ்வளோதான். சூப்பராக இருக்கு. நான் பார்த்துறேன், நல்லா இருக்கு. லோக்கி படம் நல்லா இருக்கும். அப்படியே லோக்கி படம் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரஜினிகாந்த் நல்லா எடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. புரியல, ஃபைட் சீன்ஸ் எல்லாமே தரமாக எடுத்திருக்காங்க. ஜெயிலர் படத்தில் சில இதில் கொஞ்சம் ஃபைட்ஸ் கம்மியாக இருந்தது. இதில் அவங்க நல்லா இருக்குது. எல்லாம் தலைவரை வச்சு நல்லா படம் எடுத்துருக்காங்க, ஃபைட்ஸ்லாம் எடுத்துருக்காங்க. இல்லை கேமியோ வந்து சொல்ல முடியாது. எல்லாருமே ஈக்குவலாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரையுமே சும்மா வச்சு ஸ்பேஸ்லாம் பண்ணல. கரெக்டாக எடுத்துகிட்டு அவங்களுக்காண்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா போகுது படம். நாகார்ஜுனாலாம் லாஸ்ட் வரைக்கும் வர நல்லா யூஸ் பண்ணுறாங்க. உபேந்திராவும் யூஸ் பண்ணுற இடத்துல நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமியோ நல்லா, வில்லன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். ஸ்ருதிஹாசனுமே அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டரை. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை அவங்களும் வராங்க. அவங்க கேரக்டருமே அவ்வளோ நல்லா இருக்குது. படம் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. புரியல, இன்டர்வல் அஸ்யூஷுவல் நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க.
புரியல. இல்லை கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்குது. நீங்கள் படம் ஃபுல்லாகவே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா முடியாது. கதையும் கொஞ்சம் இருக்கணும். கதை போயிட்டு கிளைமேக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்குது படம் சொல்லலாம். ஃப்ளாஷ்பேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இல்லை. ஓரளவு நம்ம ஜெயிலரை பார்த்துருக்கோம்ல, நம்ம சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக், குட்டி ஃப்ளாஷ்பேக், அது மாதிரி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் 5 minutes கூட இல்லை, அந்த மாதிரி சின்ன ஃப்ளாஷ்பேக் தான். அதுவும் கிளைமேக்ஸில் வந்து நல்லா தான் இருக்குது. அது ஒன்று நல்லா பண்ணியிருக்காரு. அவர் யூஸ் சொல்லவே வேணாம், எல்லா படத்துக்கும் நல்லா பண்ணுவார். இதுக்குமே நல்லா மெனக்கெட்டு நல்லா போட்டிருக்காரு. அதிருது தேட்டரு. யூஸ்வலாக லோக்கி டச் அந்த பழைய சாங்ஸ் யூஸ் பண்ணுறது அதுவுமே யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு லோக்கி. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி படம். அதாவது லோக்கி வந்துட்டு கமல் ஃபேனுன்னாரு. லோக்கி கமலுக்கு கூட இவ்வளோ ரெஃபரன்ஸ் வச்சாருன்னு தெரியல. தலைவருக்கு வச்சிட்டாரு கிளைமேக்ஸில். அப்படியே ஃபயர் விட்டு உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி இருக்கு. அதாவது கமலுக்கு கூட ஏன் டிஐம் பண்ணலன்னு தெரில. ஆனால் தலைவருக்கு அவ்வளோ டிஐம் பண்ணி அவ்வளோ மாஸ்க் கட்டி கிளைமேக்ஸில் உபேந்திராவும் தலைவர் அப்படியே பக்கத்தில் நிற்கும் போது அப்படியே ஃபயர் விடுது. அப்படி கூஸ் பம்ப்ஸாக நிற்கிது. அதாவது உபேந்திரா வந்துட்டு இதில் சொன்னார் ஆடியோ லான்ச்சில், ரஜினி சார் வந்து துரோணாச்சாரியா அப்படின்ட்டு, நான் வந்து ஏகலைவன்னாரு. அப்படியே உபேந்திரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன் பக்கத்தில் நிற்கும் அப்படியே தலைவர் அப்படியே தொட்டு கும்பிட்டு அப்படியே ஃபைட்டு உள்ளே போகும்போது அப்படியே ஃபயர் விடுது. அதாவது தமிழ் சினிமாவில் 50 வருஷம் அசைக்க முடியாத ஒரே ஹீரோ ரஜினி மட்டும்தான். இந்த சாம்பிராஜ்யத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருமே அடிக்கவும் முடியாது. காலையிலேருந்து நிறைய பேர் ரிவ்யூ வந்து நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துட்டே இருந்தாங்க. மோசமான ரிவ்யூ வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃபில் படம் அருமையாக இருக்குது. ஜெயிலர் மாதிரி தான். ஜெயிலர் வரும்போது இப்படியே தான் சொல்கிறாங்க. ஜெயிலர் எப்படியோ அதே மாதிரி கூலியும் பெரிய ஹிட் அடிக்கும். அவ்வளோதான். அது வயிற்றுச்சலாக இருக்கும். அது வயிற்றுச்சலாக இருக்கும். அது என்ன சொல்கிறது, அது வயிற்றுச்சலாக இருக்கும். அதாவது 50 வருஷங்கிறது ஒரு மனுஷன் சினிமாவில் நிற்கிறது பெரிய விஷயங்க. அதுவும் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது என்ன சொல்கிறேன், எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அவர் தான் சூப்பர் ஸ்டாருன்ட்டு. இன்னும் அவர் நிறைய படம் நடிக்கணும். கடவுள் அவர் நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அதாவது மனுஷன் இன்னும் எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோ வரையும் அவர் படம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. கடவுள் அவர் நல்லபடியாக வச்சுக்கணும். எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்கணும். ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு லோக்கி. அதுதான் மேட்ரு. ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அவர். ஒவ்வொரு ஸ்டாருக்கு ஈக்குவல். ஆமீர் கானா இருக்கட்டும், உபேந்திரா இருக்கட்டும், நாகார்ஜுனா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. சௌபின்லாம் வந்துட்டு மிரட்டி விட்டார். தலைவருக்கு ஈக்குவலாக நிற்கிறார் சௌபின் உள்ள வந்துட்டு. ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து ஈக்குவலாக எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. மாஸ் தான். சூப்பராக பண்ணியிருக்காரு. அதாவது கிளப்பி விட்டுருக்காரு. ஆமாங்க. இந்த பாஷாவில் இந்த இன்ட்ரோல் பிளாக்ல அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து பம்ப் அடிச்சு நிற்கும் போது பின்னாடி அப்படியே அந்த ஆளுங்க நிற்பாங்கல்ல, அதே மாதிரி தான் தலைவர் உள்ள ஃப்ரேமில் நிற்கும் போது அப்படியே ஒரு 19 பேர் நிற்பாங்க தலைவரோட கேங்குன்ட்டு. அப்படியே பாஷா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதான் சொல்லலை, லோக்கி இவ்வளோ, அதாவது கார்த்திக் சுப்ராஜ் கூட இப்படி பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் லோக்கி செதுக்கிட்டார் தலைவருக்கு. எல்சிஓலாம் ஒன்றும் இல்லைங்க. எல்சிஓலாம் கொண்டே போவேனா. லோக்கி தலைவருக்கு வச்சு 100 படம் பண்ணாலும் ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிமே பண்ணட்டும். தேவை போதும். கூடி ஒன்றே போதும். ஜெயிலர் 2 வரும்போது பார்த்துக்கலாம் நம்ம.